பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். நீ முயற்சி செய்கிறாய். பல முறை என்னை வந்து தரிசனம் செய்வதற்கு, என்னை பார்த்து வணங்கி உன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்வதற்காக நீ பலமுறை முயற்சி செய்திருக்கிறாய் என்பது நன்றாக தெரிகிறது. சில நேரங்களிலே நீ புறப்பட்டு கூட விட்டாய். புறப்பட்டு பாதி வழியிலே கூட திரும்பி இருக்கிறாய். உனக்கான தடைகள் எத்தனையோ இருக்கிறது. அத்தனை தடைகளையும் உடைக்கச் செய்வேன். இப்பொழுது நீ ஊரோடு ஒத்து போக வேண்டிய ஒரு நேரம். அதனால்தான் உனக்கான வழி கிடைக்கவில்லை. ஊரோடு ஒத்து போனால்தான் உனக்கு நோயில்லாத ஒரு நிலை வரும். அதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறாய், காத்து கொண்டிருக்கிறாய். உனக்கான நேரம் எப்பொழுது வரும் என்பதை காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன்னை நான் அழைப்பேன். நீ சில நேரங்களிலே புறப்பட்டு பல தடைகளை சந்தித்திருக்கிறாய். சில நேரங்களிலே உனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது. வரவேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். பணம் இருக்கும் ஒரு நேரத்திலே, ஆனால் உனக்கான நேரம் கிடைக்காது. பணிச்சுமை அப்படி இருக்கிறது. சில நேரங்களிலே நீ என்னை வந்து பார்த்தே ஆக வேண்டும் என்று நினைப்பாய். அப்பொழுதுதான் உனக்கு அதிகமான வேலை, அதிகமான பொறுப்பு, அதிகமான மேலிடத்திலிருந்து கட்டளைகள் உனக்கு வந்திருக்கும். ஆக அதை பூர்த்தி செய்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி. உன்னுடைய கடமைகளை செய்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதை செய்கின்ற பொழுது, உன்னுடைய கர்மாவை செய்கின்ற பொழுது, உன்னுடைய செயல்களை, உழைப்பை நீ விதைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நான் இருப்பேன். என்னை நோக்கி நீ ஓரடி வந்தால் உன்னை நோக்கி 100 அடி வருவேன் என்று சொன்னதைப் போல கண்டிப்பாக நான் வந்து செய்வேன், இருப்பேன், உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். அதை புரிந்துகொள். அதை நீ புரிந்து கொண்டாயானால் கண்டிப்பாக உனக்கு நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். நீ என்னை தேடி வர வேண்டாம். உன்னை தேடி நான் வருவேன். என்னுடைய பக்தனை தேடி நான் வருவேன். என்னுடைய பக்தனுடைய வீட்டிலே நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னுடைய பக்தனுக்கு அருகிலே, பக்கத்திலே இருந்து கொண்டே இருப்பேன். என் பக்தன் என்றைக்காவது எப்பொழுதாவது பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த பிரயாணத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் அந்த பிரயாணம் செய்கின்ற அதே வாகனத்திலும் கூட நானும் அமர்ந்து கொண்டு அந்த பிரயாணத்தை நானே இயக்கி கொண்டு, எப்படி அர்ஜுனனுக்கு ஒரு பார்த்தன் தேரோட்டினானோ அதுபோல உனக்காக தேரோட்டியாக வருவதற்காக நான் காத்து கிடக்கிறேன். உனக்கு பாதுகாப்பை அளிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும், நீ என்ன செய்தாலும், என்ன விதமான தொழிலை செய்து கொண்டிருந்தாலும், நீ யாரோடு பேசினாலும் உன்னுடைய பேச்சை கவனித்து, உன்னுடைய பேச்சை மாற்றி, உன்னுடைய பேச்சுக்களை சாதுரியமாக பேசும் விதமாகவும், உன்னுடைய செயல்களை செவ்வனே செய்யும் விதமாகவும் நான் அதை மாற்றி அமைத்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையையும் மாற்றி அமைப்பேன். அதற்காகத்தான் நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய வழித்துணை சாயப்பா அதற்காகவே இருக்கிறேன். உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் நான் உனக்கு வந்து எந்த நேரமும் எந்த நிமிடமும் உனக்காக நான் பணி செய்ய, உன்னுடைய பாதைகளை செப்பனிட காத்து கொண்டிருக்கிறேன். பயம் கொள்ளாதே, ஒரு நாளும் பயம் கொள்ளாதே. உன்னுடைய சாயப்பா இருக்கின்ற பொழுது பயமே உனக்கு தேவையில்லை, தயக்கமும் தேவையில்லை, அச்சம் தேவையில்லை. யாரிடத்திலும் உனக்கு அச்சம் தேவையில்லை. இனிமேல் நீ புரிந்துகொள். இனிமேலாவது புரிந்துகொள். எத்தனை வருடங்களாக என்னை நீ வணங்கி வருகிறாய், என்னை நீ உபாசனை செய்து வருகிறாய். அதை நான் அறிந்து கொண்டேன். அதற்காகத்தான் உன்னிடத்திலே நான் பேசுகிறேன். உன்னுடைய குடும்பம் நல்ல குடும்பமாக, வளமான குடும்பமாக, உன்னை மதிக்கின்ற குடும்பமாக இருக்கப் போகிறது. உன்னுடைய நண்பர்களும் சுற்றத்தினரும் உன்னை இனிமேல் கண்டிப்பாக எடுத்து கொண்டாடுவார்கள். உன்னுடைய உடல் நலம், உள்ள நலம், பண நலம், அனைத்து நலன்களையும் பார்த்து கொள்வதற்காக நான் இருக்கின்ற பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ செய்வதெல்லாம் சாதாரணமாக இருந்துவிட்டு சாயப்பாவை வணங்குவது மட்டும்தான் உன்னுடைய வேலையாகவும், என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய வேலையாகவும் இருக்க வேண்டும். அப்படி நீ இருந்தாயானால்
உன்னுடைய வெற்றி அருகாமையில் இருக்கிறது என்று பொருள். உன்னுடைய கரங்களிலே இருக்கிறது என்று பொருள். ஆகவே நீ வெற்றி படிக்கட்டிலேயே நின்று கொண்டு, அந்த வெற்றி படிக்கட்டின் மேலே முதலாவது படிக்கட்டிலே நின்று கொண்டு எனக்கு வெற்றி எங்கே வெற்றி எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சாயப்பாவுடைய பாதத்திலே நீ இருக்கின்ற பொழுது சிவனுடைய கழுத்திலே இருக்கிற அந்த சர்பத்திற்கு சமம். என்றைக்காவது சிவனுடைய சர்பத்தில் இருக்கிற சிவனுடைய கழுத்தில் இருக்கிற அந்த சர்ப்பம் என்றைக்காவது கருடனை பார்த்து பயந்தது உண்டா? அதுபோலத்தான் நீயும் கூட என்னுடைய மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய். இனிமேல் உனக்கு பயம் இல்லை. நீ என்னை நோக்கி வரவேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். பணம் இல்லை, பொருள் இல்லை, நேரம் இல்லை, வழி இல்லை, வகை இல்லை என்று சொல்லி எதுவும் இல்லை, நான் வரவில்லை என்று சொல்லி வருத்தப்படாதே. உண்டு, நான் உன்னோடு உண்டு, நான் வருவது உண்டு, உன்னோடு பயணிப்பது உண்டு, உன்னை நான் செப்பனிடுவது உண்டு, உன்னுடைய மகிழ்ச்சியிலே நான் பங்கெடுத்து கொள்வது உண்டு என்று நினை. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நினை. பிறகென்ன, உன்னுடைய சாயப்பா எப்பொழுதும் உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.